ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி பண்ணலான்னு ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரை, தக்காளி, புளி, சின்ன வெங்காயம், பூண்டு, 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சட்டி வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்து நல்லா வணக்கிட்டு அது கூட தக்காளி, இன்னும் கொஞ்சம் பெரிய தக்காளியும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வணக்கிங்க. ஒரு சொல புளியும் சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி வற்ற வச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி குறைன்னு பேஸ்ட்டாக அரைச்சோம்னா மணத்தக்காளி கீரை சட்னி சூப்பராக ரெடி. இது சாத்து கூடயும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் சூப்பரானது. செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ.